ஆண்டவரில் மகிழ்ந்திடுங்கள், அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரில் மகிழ்ந்திடுங்கள், அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மகா ஆச்சரிய அன்னையின் அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் திருவருகை காலம் 3வது ஞாயிற்றுக்கிழமையினுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். 1950ஆம் ஆண்டு வடகொரியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு வன்முறை ஒன்று வெடித்தது. அப்பொழுது பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அங்கு கொல்லப்பட்டார்கள். எனவே இந்த கிறிஸ்தவர்களை காப்பாற்றுவதற்காக அமெரிக்க கடற்படையானது ஒரு கப்பலை ஏற்பாடு செய்தது. அந்த கப்பலுடைய கேப்டன் லியோனார்டோ. இந்த லியோனார்டோ தன்னிடம் இருக்கக்கூடிய 500 பணியாளர்களோடு இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக வடகொரியாவின் கூங்க்னாம் என்று அழைக்கப்படக்கூடிய துறைமுகத்திற்கு அவர் அங்கு செல்கின்றார். அங்கு சென்றவுடனேயே இவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. காரணம், ஒரு 1000 மக்கள் மட்டும் வருவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் 5000த்திற்கும் மேலாக இருந்தார்கள். எனவே இவர்களுக்கென்று என்ன செய்வது, எப்படி இவர்களுக்கு உணவு கொடுப்பது என்பதை நினைத்து மிகவும் கவலை அடைந்தார், வேதனை அடைந்தார். இந்த 5000 பேரும் கப்பலில் ஏறிக்கொண்டு அமெரிக்காவை நோக்கி செல்லுகின்ற பொழுது இவர் மீண்டுமாக போய் கடவுளிடத்தில் தனியாக ஜெபித்தார். கடவுளே, எந்த மனிதர்களுக்கும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது, எந்த விதமான உயிரும் இந்த நேரத்தில் போய்விடக்கூடாது, அனைத்து மக்களையும் பத்திரமாக நான் கரை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டார். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தங்களிடமிருந்த உணவுகளை பகிர்ந்து கொடுத்தார்கள். இப்படி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு 7 குழந்தைகள் அங்கு பிறந்தார்கள். இந்த 7 பிஞ்சு குழந்தைகளையும் பார்த்து அவர் மீண்டுமாக ஆண்டவரை பார்த்து சொன்னார், கடவுளே, எந்த உயிரும் போய்விடக்கூடாது என்று. நல்லபடியாக ஒரு வாரம் கழித்து அனைத்து மக்களும் அமெரிக்காவின் துறைமுகத்தை அடைந்தார்கள். அங்கு இறங்கி இந்த லியோனார்டோவுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டும் விருதும் கொடுக்கப்பட்டது. அனைத்து மக்களையும் இவர் நல்ல முறையில் பத்திரமாக கரை சேர்த்தார் என்று. 2 வருடங்கள் கழித்து இந்த லியோனார்டோ ஒரு முடிவு எடுக்கின்றார். அதாவது தான் ஒரு துறவியாக மாற வேண்டும் என்று சொல்லி இவர் பிரான்சிஸ்கன் சபையில் சேருகின்றார், துறவியாக மாறுகின்றார். இதை கேள்விப்பட்ட இவரோடு பணியாற்றிய கடற்படை வீரர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. எனவே இவரை சந்திக்க செல்கின்றார்கள். அங்கு ஒருவர் கேட்கின்றார், நீ உண்மையிலேயே இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கின்றாயா என்று கேட்கின்ற பொழுது லியோனார்டோ கூறுகின்றார், அன்று கப்பலில் மக்களுக்கு உதவி செய்த போது என்னுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி பிறந்ததை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த மகிழ்ச்சி வெளியே விவரிக்க முடியாத அளவிற்கு என்னுடைய உள்ளத்தை அது பாதித்தது. எனவே அந்த மகிழ்ச்சி என்னோடு வாழ்நாள் முழுவதுமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். எனவே என்னுடைய வாழ்வை துறவிற்காக, பிறருக்கு சேவை செய்வதற்காக நான் அர்ப்பணித்து கொண்டேன். இப்பொழுது மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று கூறினாராம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திருவருகை காலம் 3வது ஞாயிற்றுக்கிழமை நம் அனைவரையும் மகிழ்ச்சியோடு இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. காரணம், கத்தோலிக்க திரு அவையில் திருவருகை காலம் 3வது ஞாயிறை நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சியின் ஞாயிறுடைய பின்புலத்தை நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து பிறப்பிற்கு 3 வாரங்களுக்கு முன்பாகவே நாம் மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றோம். எதற்காக நாம் இந்த மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும்? அதுவும் கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பாக. இதனுடைய வரலாற்றையும் பின்னணியையும் நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோம். முதலாவதாக, இந்த மகிழ்ச்சி ஞாயிறு என்ற பெயர் காரணம் எங்கிருந்து வருகிறது என்றால், இன்றைய திருப்பலியினுடைய வருகை பல்லவியிலிருந்து இது எடுக்கப்பட்டுள்ளது. 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையினுடைய வருகை பல்லவி லத்தீன் மொழியில் இவ்வாறு ஆரம்பிக்கின்றது, கௌதாத்தே இன் டோமினோ செம்பர், அதாவது ஆண்டவரில் என்றும் அகமகிழ்ந்திடுங்கள். கௌதாத்தே என்றால் மகிழ்ந்திடுங்கள். எனவே இந்த முதல் வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக, எப்போதிலிருந்து இந்த மகிழ்ச்சி ஞாயிறானது கொண்டாடப்படுகிறது என்றால், கிபி 9ஆம் நூற்றாண்டு வரை திருவருகை காலமானது 40 நாட்களாக ஒரு தவத்தின் நாட்களாக கடைபிடிக்கப்பட்டு கிறிஸ்துவின் பிறப்பிற்காக மக்கள் தங்களையே தீவிரமாக தயாரித்து வந்தார்கள். இதை 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 4 வாரங்களாக மாற்றி வைத்து 4 வாரங்களுக்கும் 4 கருப்பொருட்கள் கொடுக்கப்பட்டன. அப்படி கொடுக்கப்பட்ட கருப்பொருட்கள் தான் நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு. இந்த 4 கருப்பொருட்களின் அடிப்படையில் நாம் நம்மையே தயாரிக்கின்றோம். இந்த தீவிரமான தயாரிப்பின் பொழுது நாம் முக்கியமான ஒன்றை மறந்துவிடக்கூடாது. அது கிறிஸ்து தருகின்ற மகிழ்ச்சி.
எங்கே நம்பிக்கையும் அமைதியும் இருக்கிறதோ அங்கு மகிழ்ச்சி நிரம்ப காணப்பட வேண்டும். காரணம், மகிழ்ச்சி கடவுளுடைய பிரசன்னத்தின் அடையாளமாக இருக்கின்றது. எனவே இந்த மகிழ்ச்சியை நாம் தவறவிட்டு விடக்கூடாது. இந்த மகிழ்ச்சி நமது நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே திருச்சபை இந்த மகிழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையை நமக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது. இன்றைய நற்செய்தியினுடைய பின்புலமும் மகிழ்ச்சிக்கான வழிமுறைகளை கூறுவதாக இருக்கின்றது. திருமுழுக்கு யோவான் மீட்பரின் வருகையை பற்றி முன்னறிவிக்கின்றார். அப்படி அவர் சொல்லுகின்ற பொழுது அவர் பாவம் செய்கின்ற, தவறான வாழ்வு நடத்துகின்ற மக்களை குறித்து எச்சரிக்கின்றார். மரங்களுக்கு அடியில் கோடாரி வைத்தாயிற்று என்று அவர்களை எச்சரிக்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவரை அணுகி கேட்கின்றார்கள், நாங்கள் கிறிஸ்துவனுடைய மீட்பை, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று. கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை திருமுழுக்கு யோவான் 3 பண்புகளாக, சிந்தனைகளாக நமக்கு தருகின்றார். கிறிஸ்தவ மகிழ்ச்சியினுடைய 2 ரகசியங்களை நாம் இப்பொழுது 2 சிந்தனைகளாக நாம் அறியவிருக்கின்றோம். முதலாவதாக, கடவுள் நமது வாழ்வின் மையமாக இருக்கின்ற பொழுது நாம் முழுமையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கின்றோம். கிறிஸ்தவ மகிழ்ச்சியின் முதல் ரகசியம், கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளின் 3 வாசகங்களும் இதை நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றன. முதல் வாசகத்தில் 2 முறை ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் என்று செப்பனியா இறைவாக்கினர் எடுத்துரைக்கின்றார். 2ஆம் வாசகத்திலும் பவுலடிகளார் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார், எனவே மகிழுங்கள் என்று கூறுகின்றார். நற்செய்தி வாசகத்திலும் திருமுழுக்கு யோவான் கூறுகின்றார், ஆண்டவருடைய வருகையை பற்றி கூறுகின்ற பொழுது, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின்னால் வந்து கொண்டு இருக்கின்றார், எனவே நீங்கள் மகிழ்ச்சிக்கு தயாராகுங்கள் என்று கூறுகின்றார். எனவே இந்த 3 வாசகங்களும் நம்மை மகிழ்ச்சிக்கு, கடவுளோடு நாம் இணைந்திருந்து கடவுளை மையப்படுத்தி வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கடவுளை நமது வாழ்வின் மையமாக கொண்டிருக்கும் போது மட்டுமே நம்மால் முழுமையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்தவ மகிழ்ச்சியின் காரணங்களை இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக நமக்கு பட்டியலிடுகின்றது. அதாவது, நாம் கிறிஸ்தவ மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கான முதல் காரணம், நம்மிடத்தில் பாவம் இல்லாத நிலையில் நாம் இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் செப்பனியா இறைவாக்கினர் கூறுகின்றார், ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கின்ற பொழுது அவர் உங்களுடைய தண்டனைகளை உங்களிடமிருந்து அகற்றுகின்றார். அதாவது, பாவத்திற்காக கொடுக்கப்படுகின்ற அனைத்து தண்டனைகளையும் ஆண்டவர் முற்றிலுமாக நீக்குகின்றார், நம்மை பாவமில்லாத மனிதர்களாக உருவாக்குகின்றார். எனவே பாவம் இல்லாத ஒரு நிலைதான் கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய முழுமையான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. எனவே நம்மிடம் இருக்கக்கூடிய பாவங்களை நாம் நம்மிடமிருந்து அகற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். குற்ற உணர்ச்சியோடு நாம் வாழுகின்ற பொழுது அது நமது மகிழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும். எனவே குற்றங்களை விடுத்து, அந்த பாவம் செய்யக்கூடிய நிலைகளை விடுத்து நாம் மகிழ்ச்சியை பெற வேண்டுமானால் நம்மிடத்தில் பாவம் இல்லாத நிலையில் நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும். 2ஆவதாக, ஆண்டவர் தருகின்ற இந்த முழுமையான மகிழ்ச்சியின் காரணம், எதிரிகள் இல்லாத நிலையில் நாம் வாழ வேண்டும். அதாவது, முதல் வாசகம் கூறுகின்றது, ஆண்டவர் எதிரிகள் இல்லாத நிலையை உனக்கு உருவாக்குவார் என்று கூறுகின்றது. எதிரிகள் இல்லாத நிலை என்று கூறுகின்ற பொழுது எதிரிகளை அழிப்பது அல்ல, மாறாக நமது அன்பால் அவர்களை ஜெயிப்பது, அனைத்து மக்களையும் நமது உறவுகளாக மாற்றுவது. இப்படி நட்புறவாக நாம் மாறுகின்ற பொழுது ஆண்டவர் தருகின்ற அந்த முழுமையான மகிழ்ச்சியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த இடத்தில் வெறுப்பு இருக்கிறதோ, எந்த இடத்தில் கோபம் இருக்கிறதோ, எங்கு பகைமை இருக்கிறதோ அங்கு முழுமையான மகிழ்ச்சியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே வெறுப்பு இல்லாத, கோபம் இல்லாத, பகைமை இல்லாத ஒரு நிலையில் மட்டுமே நாம் கடவுள் தருகின்ற அந்த முழுமையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவின் மகிழ்ச்சியின் 3ஆவது காரணம் என்னவென்றால், நமது பயமில்லாத ஒரு நிலை. ஆண்டவர் நமது நடுவில் இருக்கின்ற பொழுது நமது பயங்களை அவர் நீக்குகின்றார். கடவுள் நம்மோடு வாழ்கின்றார், நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றார், அதே வேளையில் பயமில்லாத ஒரு நிலையை நமக்கு தருகின்றார். இந்த பயமில்லாத நிலை என்னவென்றால், பிறருக்கு தீங்கு இழைக்காத ஒரு மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுது நாம் பிறருக்கு தீங்கு இழைக்காமல் இருக்கின்றோமோ அப்பொழுது நாம் கிறிஸ்து தருகின்ற அந்த முழுமையான மகிழ்ச்சியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். புனித அல்போன்சா அவருடைய துறவுமடத்தில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே இருப்பார். எல்லா நேரமும் தன்னுடைய முகத்தில் இந்த மகிழ்ச்சியை தவள விடுவார். அப்பொழுது அவருடைய அருட்சகோதரில் கேட்பார்கள், உன்னால் மட்டும் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்று கேட்கின்ற பொழுது புனித அல்போன்சா கூறுவார், என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய ஆண்டவர் இருக்கின்ற பொழுது நான் ஏன் கவலைப்பட வேண்டும், நான் ஏன் துக்கப்பட வேண்டும், ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் மகிழ்ச்சியோடு வாழ்வேன் என்று கூறுவாராம். கடவுள் நமது வாழ்வின் மையமாக இருக்கின்ற பொழுது நாம் மட்டும் மகிழ்ச்சி அடைவதில்லை, மாறாக கடவுளும் நம்மோடு இணைந்து நமக்காக மகிழ்கின்றார் என்று இன்றைய முதல் வாசகம் 2 முறை கூறுகின்றது. ஆண்டவர் மகிழ்வார், அவர் களி கூறுவார் என்று. எனவே நமது வாழ்வு பாவ நிலையிலிருந்து விடுபட்டு நாம் தூய்மையான மனதோடு வாழுகின்ற பொழுது
நமது வாழ்வு பயங்களை விட்டு நாம் வாழுகின்ற பொழுது, நமது வாழ்வில் எதிரிகள் இல்லாமல் அன்பாக நாம் வாழுகின்ற பொழுது கடவுள் நம்மோடு மகிழ்வார். இதுதான் கிறிஸ்து தருகின்ற ஒரு மகிழ்ச்சியின் முழுமையாக இருக்கின்றது. சிந்தித்து பார்ப்போம், இந்த மகிழ்ச்சியை நான் என்னுடைய வாழ்வில் கடைபிடிக்கின்றேனா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை இவ்வாறு கூறுகின்றது: நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்று. கிறிஸ்தவ மகிழ்ச்சியின் ரகசியம் கடவுளை மையப்படுத்துவது. கடவுளை மையப்படுத்தி அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்து தருகின்ற இரண்டாவது மகிழ்ச்சியின் ரகசியம் என்னவென்றால், நமது உள்ளங்களை கனிந்த உள்ளங்களாக மாற்றுவது. அதாவது பிறர் நலத்தால் நமது உள்ளங்களை நிரப்புவது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுலடிகளார் மிக அழகாக கூறுகின்றார், ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார், எனவே அகமகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், நீங்கள் அகமகிழுங்கள். அப்படி நீங்கள் மகிழ்கின்ற பொழுது உங்களது உள்ளங்களை நீங்கள் கனிவுள்ள இதயங்களாக நீங்கள் மாற்றுங்கள் என்று. எப்படி நமது உள்ளங்களை கனிவுள்ள இதயங்களாக மாற்ற முடியும் என்பதை இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் நமக்கு எடுத்துரைக்கின்றார். திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி அறிவிக்கின்ற பொழுது அங்கு பலதரப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். அந்த மக்கள் அனைவருமே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பல கேள்விகளை முன்வைக்கின்றார்கள். 3 தரமான மக்கள் இந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் 3 விதமான கிறிஸ்தவ பண்புகளை நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதில் முதலாவதாக அங்கு இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள? அப்பொழுது திருமுழுக்கு யோவான் கூறுகின்றார், அங்கி உணவு வைத்திருப்பவர்கள் அவற்றை இல்லாதவரோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். எனவே கிறிஸ்தவ மகிழ்ச்சியின் முதல் பண்பு நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வது. திருத்தந்தை பிரான்சிஸ் மிக அழகாக கூறுவார், கடவுள் தருகின்ற மகிழ்ச்சியை நாம் முழுமையாக இரட்டிப்பாக மாற்ற வேண்டுமானால் நம்மிடம் இருப்பதை நாம் கட்டாயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவார். இதே வார்த்தையைத்தான் இயேசு மத்தேயு நற்செய்தி 5 கூறுகின்றார். யாராவது உங்களுடைய மேலுடை எடுத்தால் அவருக்கு நீங்கள் உங்களது அங்கேயும் சேர்த்து கொடுங்கள். யாராவது உங்களை 1 கல் தொலைவு வரை நடக்க சொன்னால் அவரோடு நீங்கள் 2 கல் தொலைவு நடங்கள் என்று கூறுவார். நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்கின்ற பொழுது நாம் கிறிஸ்து தருகின்ற அந்த மகிழ்ச்சியை முழுமையாக பெற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, வரிதண்டோர் வந்து கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள என்று கேட்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் அவர்களிடம் கூறுகின்றார், நீங்கள் குறிக்கப்பட்ட தொகைக்கு மேல் எதையும் நீங்கள் பெறாதீர்கள் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் நீங்கள் உங்களது மனதில் நீதியோடு வாழுங்கள் என்று. புனித தாமஸ் அக்வினாஸ் நீதியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நீதி என்பது ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர் எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்வது. ஒருவன் தன் வாழ்நாளில் நீதியையும் நேர்மையும் தான் செல்லுகின்ற அனைத்து இடங்களிலும் அவர் கடைபிடிக்கின்ற பொழுது கிறிஸ்து தரும் மகிழ்ச்சியை அவர் முழுமையாக பெற்றுக்கொள்கின்றார் என்று கூறுகின்றார். எனவே நாம் நீதியோடு வாழுகின்ற பொழுது கிறிஸ்துவினுடைய மகிழ்ச்சியை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். நீதி என்பது பிறருக்கு உரியதை அவர்களுக்கு கொடுப்பது. பிறருக்கு எது உரியதோ அதை நாம் பிறருக்கே கொடுத்து வாழ்வதுதான் நாம் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய இரண்டாவது பண்பாக அமைகின்றது. மூன்றாவதாக, படை வீரர்கள் வந்து அவரிடம் கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவர்களிடம் கூறுகின்றார், நீங்கள் நேர்மையோடும் உண்மையோடும் வாழுங்கள் என்று கூறுகின்றார். யாரையும் அச்சுறுத்தாதீர்கள், பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், யாரையும் நீங்கள் மிரட்டி அதிகமாக பணம் வசூல் செய்யாதீர்கள் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் உண்மையும் நேர்மையும் தான் கிறிஸ்து நமக்கு தருகின்ற மகிழ்ச்சியின் 3வது பண்புகளாக அமைகின்றது. வாரன் பஃபெட் என்ற அமெரிக்க தொழிலதிபரிடம் கேட்டார்கள், இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த பண்பு எது என்று கேட்கின்ற பொழுது அவர் கூறினார், இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த பண்பு என்பது நேர்மை. எனவே அந்த நேர்மையை நீங்கள் எல்லா மனிதர்களிடத்தும் எதிர்பார்க்காதீர்கள், காரணம் அது மிகவும் உயர்ந்தது என்று கூறினார். திருமுழுக்கு யோவான் கூறுகின்றார், நீங்கள் நேர்மையோடு உண்மையோடு வாழுங்கள் என்று கூறுகின்றார். எனவே நாம் அனைவரும் தரம் தாழ்ந்த மனிதர்களாக அல்ல, மாறாக நாம் உயர்ந்த மனிதர்களாக கிறிஸ்து தருகின்ற அந்த மகிழ்ச்சியை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள நம்மிடத்தில் உண்மையும் நேர்மையும் செயல்பட வேண்டும். இதைத்தான் நீதிமொழிகள் 11:3 நாம் வாசிக்கின்றோம். நேர்மையாளர்களுடைய நல்லொழுக்கம் அவர்களை கடவுளிடம் அழைத்து செல்லும் என்று கூறுகின்றார். கிறிஸ்துவினுடைய இந்த முழுமையான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மிடத்தில் பகிர்தல் மிக அவசியம், நீதி மிக அவசியம், நேர்மையோடு நாம் வாழ்வது மிக மிக அவசியம். எனவே பகிர்தலோடு நீதியோடு நாம் அனைவரும் நேர்மையோடு வாழ்கின்ற பொழுது கிறிஸ்துவினுடைய அந்த மகிழ்ச்சியை முழுமையாக நம்மிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் கிறிஸ்து அறிகின்ற ஒரு மகிழ்ச்சியாக அமைகின்றது. எனவே இந்த மகிழ்ச்சியை நமது வாழ்வில் செயல்படுத்துவோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.